வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட், அண்மை செய்திகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். என்னென்ன அண்மை செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான சில செய்திகள் வந்திருக்கு. ஸ்பெயினை சேர்ந்த ஒரு வீரர் இஸ்ரேல் படைகளில் சண்டை போட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி ஓடி வந்திருக்கிறாருன்னு வைங்களேன். அவரோட பேட்டி ஒன்று இருக்குது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் வெளியிடக்கூடிய பொய் செய்திகள் என்ன அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதன் பிறகு ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி ஒன்று இருக்குது. இதை குறித்த செய்திகள் எல்லாம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல்ல இந்த காணொளி ஒன்று போடுறேன், அந்த காணொளியை பார்த்துருங்க. Yehuda López prepara su equipo militar para volver a Gaza después de un permiso. Es judío de origen latino, de 20 años. Fue movilizado el mismo día del ataque de Hamas. Ya ha perdido a varios compañeros. Y cada día hubo un herido o un fallecido. Cada día. El último día que íbamos a salir, un compañero también cayó. La guerra es lo más parecido a un infierno, dice, y nos habla de la dureza de los combates. Yo me he salvado unas 3 o 4 veces de la muerte. No más. Nos han disparado, ha caído un misil a nuestro lado, una explosión, el olor a quemado, olor a cuerpos, un infierno se podría decir. Le preguntamos también por las víctimas civiles, por las decenas de miles de muertos palestinos, mujeres, niños. Ahí no hay inocentes. Tenemos que meternos eso en la cabeza. No hay inocentes, sí. La misión principal de la brigada de Yehuda ha sido ayudar a dividir la franja de Gaza en 2 partes. Ya hemos dividido sur y norte y nadie puede acercarse a esa zona. Si se acercan... ¿Qué hacéis? Los matamos. ¿Y cómo va a terminar esto?, le preguntamos. Ojalá con una derrota aplastante. Que no quede nadie ahí. Que nadie quede. Es el discurso del ejército israelí, asumido por los soldados que hoy están combatiendo en Gaza. பார்த்துட்டிங்களா? இவர் ஸ்பெயினை சார்ந்தவர்னா தந்தை வழியில் யூதர், தாய் வழியில் லத்தீனை சேர்ந்தவர். சரிங்களா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த புதுசாக ரெக்ரூட் பண்ணாங்கல்ல அந்த படைகளோடு சேர்ந்து இவரும் சண்டை போட்டிருக்கார். சண்டை போடுறதுக்கு போயிருக்காரு, எல்லாம் முடிஞ்சது, வந்துட்டார். என்ன எப்படி இருந்தது அங்கே அப்படின்னு கேட்டால் நரகம் மாதிரி இருந்தது அப்படின்றார். போர்க்களம்னா அப்படி தான் இருக்கும், வேறு எப்படி இருக்கும்? போர்க்களம்னா நரகம் மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே என் கூடவே காலையில் வர பேசிகிட்டு இருந்த இன்னொரு நண்பர் அப்படியே அந்த இடத்துல விழுந்து செத்து போனார். அந்த எரியும் உடல்கள், அதில் வரக்கூடிய துர்நாற்றம், இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்றாரு. அதனால தான் விட்டா போதுன்னு தப்பிச்சு வந்துட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஊர் சேர்ந்துட்டார். இதை விட இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் அந்த பகுதியை வடக்கு தெற்கு என்று 2ஆக பிரிச்சிட்டோம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே வர முடியாது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வர முடியாது, வந்தால் நாங்கள் சுட்டு கொல்லுவோம் அப்படின்னு பெருமையாக வேறு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இந்த போர் எப்படி முடியும்
அப்படின்னு கேட்குறாங்க. இந்த போர் எப்படி முடியும்னா மிகப்பெரிய தோல்வியாக தான் முடியும் அப்படின்றார். யாருக்கு தோல்வின்னு அவர் சொல்கிறாருன்றது சரிவர பிடிபடலை. ஏன்னா அவர் கடைசியாக சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, யாருமே அங்கே மிச்சம் இருக்க மாட்டாங்க அப்படின்றார். யாருமே மிச்சம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் யூதர்களையும் சேர்த்து தான் சொல்கிறாரா அல்லது பாலஸ்தீன மக்களை மட்டும் சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாருன்னா, பாலஸ்தீன மக்கள் அங்கே இருப்பவர்கள் யாருமே அப்பாவிகள் கிடையாது அப்படின்றார். இது வந்து என்ன ஒரு கொடூரமான ஒரு இனவெறி அப்படின்னு பாருங்களேன். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இவங்கெல்லாம் யாருமே வந்து அப்பாவிகள்லாம் கிடையாது, எல்லோருமே கொல்லப்பட வேண்டியவர்கள். இப்படி ஒரு விஷயத்த ஒரு நாடு வந்து தன் நாட்டு மக்கள் அத்தனை பேரின் மண்டையிலையும் ஏற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. இந்த மோடியின் இந்துத்துவாவை கடுமையாக எதிர்க்கணும், அதை எந்த வடிவத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா, இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த மோடியின் ஆட்சிக்கு பிறகு நமது இந்தியாவிலும் ஒரு பெரும்பான்மையாக ஒரு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, சிறுபான்மையினரை, அது வந்து இஸ்லாமியரை மட்டும் நம்ம சொல்லலை, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் 2 தரப்பினரையும் சேர்த்து பொதுவாகவே அவர்கள் வந்து நல்லவர்கள் இல்லை, அவர்கள் மோசமானவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 60% மக்கள், எல்லாரையும் குறை சொல்ல முடியாது, குறைஞ்சது ஒரு 50% மக்களாவது நம்ம சொல்லலாம், அவர்கள் மனசில் வந்து இப்படி ஒரு வெறுப்பை விதைத்து விட்டார்கள். மீண்டும் ஒரு 10 ஆண்டுகள் இப்படியே தொடர்ந்து மோடி ஆட்சி இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த போர் வீரர் சொன்ன அந்த வார்த்தை தான் வரும். நாளைக்கு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பத்தையோ இல்லை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தையோ பார்த்தால் சாதாரண ஒரு இந்துவின் மனது எப்படி இருக்குன்னா, இவர்கள்லாம் ஏன் இங்கே இருக்காங்க, இவர்கள்லாம் கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற அளவுக்கு மண்டையில் ஏற்றிடுவாங்க. இல்லைன்னா இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவானா, அங்கே இருக்கக்கூடிய மக்களில் யாருமே அப்பாவிகள் இல்லை அப்படின்னு ஒருத்தனால எப்படி சொல்ல முடியுது? ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு இனவெறி ஊட்டப்பட்டு மூளை சலவை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காமையே இந்த முன்னையாக இஸ்ரேலுக்கு தான் நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான செயல். எப்போதுமே நமது ஆதரவு குரல் வந்து யார் பக்கம் இருக்கணும், பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் இருக்கணுமே தவிர அந்த ஆக்கிரமிப்பை உண்டாக்குபவரின் மீது இருக்கக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நமது இந்தியாவிலும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்களின் மனதில் இப்படி இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அந்த யூத வீரன் பேசக்கூடிய அளவுக்கு மூளை சலவை செய்யப்பட்டு விடுவார்கள். மொத்தமாகவே மண்டையை கழுவி இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மையினரையும் நாம் கொல்லணுன்ற அளவுக்கு கூட போனாலும் போயிடுவாங்க. அந்த மனநிலை இந்த 10 ஆண்டுகளில் இந்த வெறுப்புணர்ச்சினா அடுத்த 10 ஆண்டுகளில் என்ன நடக்கும்? கொலைவெறி தான் வரும். ஸோ நாம் வந்து எல்லா வடிவத்திலும் இந்த மோடியின் இந்துத்துவ ஆட்சியை எதிர்க்க வேண்டும். மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வராத மாதிரி நம்ம பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் நமது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதுதான் முக்கியமான செய்தியை நான் சொல்கிறது. இப்படியே போச்சுன்னா என் மகன், உங்கள் மகன் எல்லோருமே இப்படி ஒரு மத வெறி பிடித்தவர்களாக மாறி மனிதத்தன்மையை இழந்து கொடூரமான மனிதர்களாக அடுத்த 10 ஆண்டுகளில் மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப இதை சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரி, இதை தாண்டி பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட அஃபீஷியல் மீடியாவிலேருந்து என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க, கீழே இருக்கக்கூடிய டனல்களில் அந்த சின்வார் இருக்கார், யாஹியா சின்வார், அவர் வந்து உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு மேலே வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களை மனித கேடயமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதே குற்றச்சாட்டை தான் தலைவர் பிரபாகரன் மீதும் வைக்கப்பட்டது. அப்போவும் அவரையும் இப்படி தான் சொன்னாங்க, மக்களை வந்து மனித கேடயமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இஸ்ரேல் என்பது இந்த பாலஸ்தீன இனத்தை முழுமையாக அழித்து விடுவதற்கு முடிவு செய்து விட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அதற்காகத்தான் இந்த மாதிரி போலியான குற்றச்சாட்டுகளை வைப்பது. அந்த டனலில் வந்து உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு மேலே வந்து வாழக்கூடிய மக்களை மனித கேடயமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, பாலஸ்தீன மக்களை நாங்கள் கொல்வோம், அதற்கு காரணம் வந்து நாங்கள் கிடையாது
அவர்களின் ஹமாஸ் தலைவர்கள் தான். அந்த ஹமாஸ் தலைவர்கள் தான் இந்த மக்களை மனித கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். அப்படி கேடயமாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக அடி விழும். அடி விழுந்தால் அந்த மக்கள் சாகத்தான் செய்வார்கள். அதற்கு காரணம் இஸ்ரேல் அல்ல, அதற்கு முழு காரணமும் சின்வார் தான் அப்படின்னு ஹமாஸ் மீது பழியை போடுவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. சரி, இதற்கு பதிலாக ஹமாஸ் போராளிகள் ஏதாவது அறிக்கை வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று அதிகாரப்பூர்வமாகவே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ இருக்குது, ஆனால் அதை போட முடியாது. போட்டோம்னா கண்டிப்பாக மீண்டும் நமக்கு தடை வரும். அடுத்த முறை தடை வந்தால் மொத்தமாக சேனலே தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கவே முடியாமல் போயிடும். ஸோ அதனால் அந்த வீடியோவை போடலை. அந்த வீடியோவில் அவர் பேசினதோட சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். அவர் குறிப்பாக அவர் 2 விஷயம் சொல்கிறார். என்னென்னா, இப்படி மக்களை மனித கேடயமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க தவறானது. அப்போது நீங்கள்லாம் மக்களோடு மக்களாக கலந்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் மக்களோடு கலந்து இருக்கவில்லை, மக்களை விட்டு நாங்கள் தனியாக ஒரு பகுதிகளில் தான் இருக்கிறோம். அதனால் இவர்கள் சொல்லக்கூடிய மக்களோடு மக்களாக போராளிகள் கலந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு பொய். நாங்கள் இருப்பது தனியான பகுதிகளில் இருக்கிறோம். நாங்கள் அங்கே இருக்கிற பகுதிகளில் பொதுமக்கள் யாருமே கிடையாது. அவர்களுக்கு துணிவு இருந்தால் எங்களை தாக்கட்டும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, எப்போ இஸ்ரேல் இராணுவம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி இந்த பகுதியிலிருந்து மக்கள் எல்லாம் வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, மக்கள் அந்த பகுதியிலேருந்து வெளியேறி இன்னொரு பகுதிக்கு போகிறாங்கல்ல, போன பிறகு இந்த மக்கள் வெளியேறிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கு நாங்கள் உட்காந்துக்கிறோம். அப்போது நம்ம தெளிவாக சொல்கிறாங்க, இஸ்ரேல் இராணுவம் மக்களை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேருந்து வெளியேறி இந்த பக்கம் போங்கன்னு சொல்லுது. அப்படி அவர்கள் போன உடனே என்ன ஆகுது, அந்த பகுதி காலி ஆகிடுது. காலியான பிறகு என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம், நாங்கள் மக்களை வெளியேற சொல்லிட்டோம், இனிமேல் மிச்சம் மீதி இருக்கிறது போராளிகள் தான் இருப்பாங்க, நாங்கள் அங்கே போய் தாக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஹமாஸ் போராளிகள் என்ன சொல்கிறாங்க, அப்படி மக்கள் வெளியேறிய பிறகு அந்த வெளியேறிய காலி இடங்களுக்கு நாங்கள் வந்துடுறோம், இஸ்ரேல் இராணுவம் வரும்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் இந்த மக்கள் வெளியேறிய பகுதிக்கு மறுபடியும் வர்றதே கிடையாது. வராமல் என்ன பண்ணுறாங்க, மக்கள் வெளியேறி வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்கல்ல, அங்கே போய் மறுபடியும் F-16 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி எரித்து கொள்கிறார்கள். இவர்கள் தங்களது வீரத்தை யாரிடம் காட்டுகிறார்கள் என்றால், எங்கள் மனைவிமார் மீதும் எங்கள் குழந்தைகள் மீதும் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த வயதானவர்கள் மீதும் தான் இவர்கள் தங்களது வீரத்தை காட்டுகிறார்கள். மக்கள் வெளியேறிய பகுதியில் தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம், நீ வந்தனா நேருக்கு நேராக ஒரு ஆண்மகன் எப்படி சண்டை வீடுவான் என்பதை நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம், வாருங்கள் அப்படின்னு நேரடியாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஹமாஸ் பிரிவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட தலைவர் பேசி அதை வீடியோவே வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ பண்ணுறது பூரா அயோக்கியத்தனம், நீ என்ன செய்கிற, மக்களை ஒரு இடத்த விட்டு காலி பண்ண சொல்கிற, காலி பண்ணி அவர்கள் போன பிறகு அந்த இடத்துக்கு நீ வருவேன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே உட்காந்துருக்குறோம். ஆனால் நீ என்ன பண்ணுற, நீ அந்த மக்கள் காலி செய்து சென்ற பகுதிகளுக்கு வராமல் எங்கே அவங்க காலி பண்ணி எங்கே போயிருக்காங்களோ அந்த இடத்துல போய் மறுபடியும் நான் ஹமாஸ் போராளிகளை தேடுறேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் கொன்று தீர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இது மிக மிக அயோக்கியத்தனம், ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு கவர்டிஷ் ஆக்ட். கவர்டிஷ் ஆக்ட்னா பயந்தாங்கொழித்தனமா அப்படி சொல்ல கூட முடியாது, அதுக்கு இன்னும் கோழைத்தனம், இன்னும் கடுமையான ஒரு கோழைத்தனமாகத்தான் இது பார்க்கப்படுமே தவிர இதை ஒரு வீரமாக பார்க்க முடியாது. நீ தைரியம் இருந்தால் நீ வா, ஒரு வீரன் எப்படி சண்டை போடுவான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா ஊடகங்கள்லேயும் வெளிவந்தாச்சு. வந்த பிறகும் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த அப்டேட் என்னன்றதை வரும் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.